கொடைக்கானல் சாலையோரங்களில் மலைப்பூண்டு என்ற பெயரில் சைனா பூண்டுகளை விற்பனை செய்வோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலையில் பூம்பாறை, மன்னவனூர், கூக்கில், கிளாவரை, வில்பட்டி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் உள்ளன. இப்பகுதி மக்களுக்கு விவசாயமே முதன்மை தொழிலாக உள்ளது. இங்கு மலைப்பூண்டு, உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் உள்ளிட்ட காய்கறிகள் அதிக அளவில் பயிரிடப்படுகிறது. குறிப்பாக மலைப்பூண்டு பல ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் சாகுபடி செய்து வருகின்றனர். இந்த மலைப்பூண்டிற்கு மருத்துவத்தன்மை அதிகமாக இருப்பதாலும், புவிசார் குறியீடு பெற்றிருப்பதாலும் கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி உள்ளூர் பொதுமக்களும் ஏராளமானோர் வாங்கி செல்வதுடன் வெளி சந்தைகளுக்கும் அனுப்பப்படுகிறது. இந்நிலையில் பூம்பாறை, கொடைக்கானல் நகர்ப்பகுதி மற்றும் கொடைக்கானலிலிருந்து வத்தலகுண்டு செல்லும் பிரதான மலைச்சாலை ஆகிய பகுதிகளில் விற்பனை செய்யப்படும் புவிசார் குறியீடு பெற்ற மலைப்பூண்டில் சிலர் நூதன முறையில் சைனா பூண்டை கலப்படம் செய்து சுற்றுலா பயணிகளுக்கு விற்பனை செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதன் காரணமாக மலைப்பூண்டு என நம்பி வாங்கி செல்லும் சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்கள் மருத்துவ தன்மை இல்லா பூண்டுகளை வாங்கி ஏமாற்றம் அடைகின்றனர். இதுகுறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து சைனா பூண்டை மலைப்பூண்டு என விற்பனை செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.